அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு என்ன எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு பெரிய திருப்புமுனை இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் 2025 பார்த்தீங்கன்னா உங்களை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கிற அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு அமைப்பு அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு விலகப் போகிறது. ஆகவே நல்ல நிலைகள் ஆரம்பமாகின்ற இந்த மாதத்திலே எல்லாம் நடந்துருமா? கிட்டத்தட்ட ஒரு 20-30% நடக்கத்தான் செய்யும். கடகராசிக்காரர்கள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அருமையான யோக மாதமாக இந்த மாதம் இருக்கும். வருகின்ற மார்ச் மாதம் கடைசியில் உங்களுக்கு அஷ்டமச்சனி விலக போகுது. அஷ்டமச்சனி விலகினாலே வாழ்க்கை செட்டில் ஆக வேண்டும் என்பது ஒரு விதி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், மூன்றாவதாக புனர்பூசம் நட்சத்திரம் கடுமையான பலன்களை, அதுவும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கடுமையான பலன்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிலையில் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற யோக மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. என்னங்கய்யா இந்த மாதமே எப்படி ஆரம்பிச்சிருதுன்னு சொல்கிறீங்க? 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சுக்கிரனுடைய இணைவால் இப்போ சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல 6, 7 போன்ற 2 இடங்களில் சூரியன் இருப்பது அற்புதமான ஒரு நல்ல அமைப்பு. ஆக கடன் தொல்லைகள் விலகப் போகிறது. கடனுக்கு பதிலாக, அதாவது ஏதேனும் ஒரு நிலையில் வட்டியை கட்டக்கூடிய அமைப்பு, வட்டிக்கு வாங்கி வட்டி பெரிய வட்டியில் வாழ்க்கையில் சம்பளம் வாங்குறது சம்பாதிக்கிறதெல்லாம் வட்டி கட்டுறதுலேயே போய்கிட்டு இருக்கு என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு வட்டியிலிருந்து விலகக்கூடிய அமைப்புகள், கடனையே இந்த வருஷத்தில் அடைச்சிடுற அளவிற்கு கடன்காரர்கள் தொல்லைகளை விளக்கக்கூடிய அளவிற்கு சில பல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய முன்னேற்றம்னா என்ன? வருமானம் வந்தால் தானே கடன் அடைக்க முடியும். அந்த மாதிரியான அமைப்பு 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லோருக்குமே ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு என கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக மாதமாக இந்த 2025 ஜனவரி மாதம் ஏற்படுங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய ஆதரவான சூழ்நிலைகள் வரும். கணவர் குழந்தைகளை பற்றி அப்படியே எந்த விதத்திலும் கவலைகள் இருக்காத அமைப்பு. குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் எங்காவது பிரிவுகள் ஏற்பட்டவர்கள், பிரிந்து விடலாம், கணவன் மனைவினால் பிரிஞ்செல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, ஒரு நேரத்தில் எதுவுமே சக்ஸஸ் ஆகலாம்னு நினச்சிட்டு இருந்தவங்க, வேலை டிஸ்மிஸ் ஆனவங்க, வேலை சஸ்பெண்ட் ஆனவங்க, இந்த மாதிரியானவங்க எல்லாத்துக்குமே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தூக்கம் இல்லாத நிலைமையில் இருந்து வந்த கடகராசிக்காரர்கள், ஆயில்ய நட்சத்திரமாக இருக்கட்டும், பூச நட்சத்திரமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் சோதனை வருமா என்கின்ற மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு விதவிதமான சனி பகவான் ரூம் போட்டு யோசித்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாரோ என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய யோக மாதங்க இந்த மாதம். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் படிப்படியாக தீர ஆரம்பிக்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை போன்ற தெளிவு பிறக்கக்கூடிய, முகத்தில் சந்தோஷம் வரப்போகுது. இது வரைக்கும் அப்படியே எங்கேயோ பறிகொடுத்த மாதிரி ஆழமாக யோசித்து இதை எப்படி செய்வது, அதை எப்படி செய்வது என்பது போன்ற ஒரு அமைப்பில் இருந்த ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் குடும்பத்திலேயே நிம்மதி, அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர், கணவன் மனைவி இணக்கமான அமைப்பு, பிள்ளைகளை பற்றி சந்தோஷமான அமைப்பு என கடகராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் வர ஆரம்பிக்கின்ற முதல் மாதம் 2025 ஜனவரி மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்க மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். இந்த மாதத்திலே புத்தாண்டிலே உங்களுக்கு அஷ்டமச்சனி வேறு ஆரம்பிக்குது அப்படின்னு அடிக்கடி சொல்லுறோம். ஆனால் அஷ்டமச்சனிக்கு நிறைய விதிவிலக்குகள்லாம் இருக்குது. அதாவது சனிப்பயிற்சியில் கூட சொல்லலாம், இப்போ கூட சொல்கிறேன். அஷ்டமச்சனியை பற்றி சிம்மராசிக்காரர்கள் பெரிய அளவில் பயப்பட வேண்டாம். கோச்சார வேதை என்கின்ற அளவில் 8இல் இருக்கக்கூடிய சனி மாறிய ஒரு வாரம் 2 வாரத்திற்குள்ளேயே, ஒரு மாதத்திற்குள்ளேயே ராகு பகவான் 7ஆம் இடத்திற்கு மாறி கோச்சார வேதையை கொடுக்கின்றதுனால 2.5 வருஷம் அஷ்டமச்சனியோடைய பாதிப்புகளிலிருந்து 1.5 வருஷம் நீங்கள் விலகிடுறீங்க. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் அஷ்டமச்சனிக்காரர்களுக்கு இருக்காது, சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது. உண்மையை சொல்லப்போனால் 8இல் இருக்கக்கூடிய 8ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய சனிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வேதையை கொடுக்கும் என்பதால் சோதனைகள்லாம் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் சிம்மராசிக்காரர்களுக்கு வரப்போகிற சனிப்பயிற்சியில் இருக்கவே இருக்காதுங்க. ஆகவே எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே போல்டானவங்களாக இருப்பீங்க.
மே மாதத்திற்கு பிறகு 11ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வரப்போகிறாரு. குரு பகவான் வரும்போது கையில் காசு வரணும். மே மாதத்துலேருந்து கையில் காசு வரணும்னா அதுக்கான அடிப்படை ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சில நிலைகள் இப்போவே ஜனவரி மாதமே உங்களுக்கு வரணும். ஆகவே இந்த மாதமே கொஞ்சம் நல்ல மாதமாக தான் இருக்கும். அப்பா அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கொஞ்சம் அதிலிருந்து ரிலீஃபு, சுப செலவுகள், அதாவது அசுப விரயங்கள் நிற்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடந்த காலத்தில் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பினால் கொஞ்சம் ஒரு மாதிரியான எதிர்பார்ப்புகள் மூலமாக கொஞ்சம் தேவைகள் அதிகரித்து அதனால் கொஞ்சம் செலவுகள் பண்ணவங்க எல்லாருக்குமே செலவுகள் நிற்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டவங்க, சோஷியல் மீடியாவில் சாதிக்க முடியாதவர்கள் எல்லாருக்குமே ஜனவரி மாதத்திலிருந்து அந்த அமைப்புகள் அப்படியே விலகுது. ஆக இந்த வருடம் நன்றாக இருக்கும் என்பதற்கான ஒரு ஆரம்ப அமைப்புகள் கண்டிப்பாக இதில் ஏற்படுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படும். பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். பெண்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் உண்டு. கணவரை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், பிள்ளையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவர்களுக்கு நல்ல நிலைமைகள் உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினச்சிருந்தவங்க எல்லாருக்குமே வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்குள்ளேயே வெளிநாட்டிற்கான அனுமதிகள், பாஸ்போர்ட்டு, விசா போன்றவைகள் கண்டிப்பாக ஏற்படும். அம்மா அப்பா அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க, நான் தனியாக போனால் என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறாங்க, அவங்களுக்கு அனுமதி கிடைக்கும். அலுவலகத்தில் அனுமதி இல்லை, அவங்களுக்கு கிடைக்கும். ஆக தொழில் வேலை அமைப்புகளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது உடையவன் இல்லா இருக்கை பால் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. நம்ம தொழிலை நம்ம தான் கவனமாக பார்க்கணும். நம்முடைய வேலைக்காரர் கண்டிப்பாக பார்க்க மாட்டார். அவர் என்ன இருந்தாலும் சம்பளத்துக்கு வர்றவர். ஆக உதவியாளர்களையோ வேலைக்காரர்களையோ சொந்தக்காரர்களையோ நண்பர்களையோ நம்பாமல் என்ன தொழிலில் இருக்கிறீங்களோ, என்ன வேலையில் இருக்கிறீங்களோ அந்த வேலையில் கரெக்டாக இந்த மாதத்தில் இருந்தே கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் இருக்கணும். அதை தவிர்த்து பெரிய அளவில் சோகங்கள் எதுவுமே இருக்காது. சோதனைகள் இருந்தாலும் அந்த சோதனைகளை சாதனைகளாக ஆக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள் சிம்மராசிக்காரர்கள் என்பதால் சிம்மராசிக்கு 2025 ஜனவரி மாதம் நல்ல மாதமாகவே அமைந்திருக்கும் என்பது உறுதிங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாத நல்ல மாதம் தான் இந்த மாதம். ஏன்னா 6ல் சனி இருக்கிறார், 9ல் குரு இருக்கிறார், 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. ஆகா ஓகோன்னு பெரிய அமைப்பு. அதாவது பலவீனமாக எதிரி இருக்கிறார். இப்போ என்னென்னா உங்களுக்கு யோகம் இல்லைன்னா கூட உங்கள் எதிரி ஏதாவது தப்பு பண்ணி அது உங்களுக்கு யோகமாக வந்துடும். அதாவது காசை வந்து நீங்கள் சம்பாதிக்கவே வேண்டாம், எதிரி பண்ணுற தப்புனாலே அதில் உங்களுக்கு பைசா வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. செவ்வாய் 11ஆம் இடத்துல நீச்ச நிலைமையில் இருப்பது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை என்பதே சொல்லிவிடலாம். இந்த மாதம் மட்டும் இல்லை, அவரே அப்படியே போய் அப் அண்ட் டவுன் அப்படின்னு இருப்பார். அதாவது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரைக்குமே உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய் 10, 11ஆம் இடங்களில் இருப்பது என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அதே மாதிரி இன்னும் 2-3 மாதத்திற்கு குரு வந்து ராசியை பார்க்க போகிறார். 6ஆம் இடத்துல சனி இருக்க போகிறார். ஆக எல்லாம் சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருக்கிற சனி 7ஆம் இடத்துக்கு மாறினாலும் மறுபடியும் ராகு 6ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். ஆக இன்னும் ஒரு 2 வருஷத்துக்காவது பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை. ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது இல்லையா? முயற்சிகள் பலிக்கிறதுக்கு அந்த முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் கிரகங்கள் உண்மையிலேயே நல்ல விதமாக கை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குது. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல் நல்ல பலன்கள் இருக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் தயவால் வீட்டில் இதுவரைக்கும் நடக்காத நல்ல மங்கள நிகழ்வுகள் இருக்கும். வீடு கட்ட ஆரம்பிக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், வசதிகள் எல்லாமே வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சொந்த ஊரில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, சொந்த ஊருக்கே திரும்பி வந்துடணும்னு நினைக்கிறவங்க, பூர்வீகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, இவ்வளோ நாள் இருந்தது போகிறோம், சென்னையிலேயே இருக்கிறேன், மறுபடியும் தூத்துக்குடிக்கு போயிடணும், திருநெல்வேலிக்கு போயிடணும், மதுரைக்கு போயிடணும், திருச்சிக்கு போயிடணும், இந்த மாதிரி சொந்த ஊருக்கு போகக்கூடியவர்களுடைய அமைப்பு, அதற்கான ஆயத்தங்கள் எல்லாமே ஜனவரி மாதத்திலே ஆரம்பிச்சிடும். ஆகவே பிறந்த ஊரை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாக்கக்கூடிய நல்ல யோக மாதமாக இந்த மாதம் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இங்கே திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள், பிரிந்திருக்கின்ற குடும்பம் சேரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. என்ன அமைப்பு? மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, கணவனுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, கணவனோ மனைவியோ வாரம் ஒரு முறை மட்டும்தான் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்குது. குழந்தைகளை வளர்க்க முடியாமல் தாத்தா பாட்டி வீட்டில், காலேஜில், ஸ்கூலில் இப்படி விட்டுருக்கோம். இந்த மாதிரியாக சிதறி கிடந்த கன்னிராசிக்கார குடும்பங்கள் அனைவருமே ஒன்றிணையக்கூடிய அதற்கான வாய்ப்புகள், அனுமதிகள் அத்தனையும் வரக்கூடிய முதன்மை மாதமாக இந்த மாதம் ஜனவரி மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல் நற்பலன்கள் தான் நடக்கும். வேலையில் நிம்மதி இருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், லாபம் கிடைக்கும். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது லாபத்தை தரக்கூடிய அமைப்பு. ஆகவே லாபம் தரும் மாதமாக அமைந்திருக்கிறது 2025 ஜனவரி மாதம். கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல